பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம். எனது பெயர் சுண்டை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 93, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது அன்னதானத்தை பற்றி கூற இருக்கின்றேன். 3 வகையான அன்னதானம் அறிந்து வைத்துள்ளேன், அது தெரிவித்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் 3 அன்னதானங்களை பற்றி கூற இருக்கின்றேன். அதாவது சிலர் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு சத்சங்கம் சென்றோ அல்லது நூல்களை படித்து விட்டோ அல்லது யாரோ ஒருத்தர் தனக்கு பிடித்த நபர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்த்தோ அல்லது தனக்கு யாரோ செய்ய சொன்னார்கள், இல்ல ஒரு தீவினை அகலும் என்பதற்காக செய்ய சொன்னார்கள் என்பதற்காக சிலர் வாழ்நாள் முழுவதுமே அன்னதானம் போடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 பேரு 200 பேரு. அது மட்டுமல்ல, எந்தவித ஒரு பொறுப்பும் இருக்காது. அவர்கள் பசின்னு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குமோ ஒழிஞ்சு அவங்கள திருத்துவதோ அவர்களுக்கு அறிவுரை சொல்வதோ எதுவுமே இருக்காது. இவர்கள் பாட்டு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். இது காலம் முழுக்க இவங்க செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது சுவாச நஷ்டம் அதிகரிக்கும் செயல் என்பதாகும். அதாவது ஏதாவது ஒரு நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். அது முதல் 2 வருடத்திற்கு ஆரம்ப கட்டத்தில் செய்யலாம், அல்லது ஒரு 3 வருடம், இவ்வளவுதான். இதுக்கு மேல வாழ்நாள் முழுக்கம் அன்னதானம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அது நம்ம அந்த அளவு சொல்ல முடியாது, அது எந்த அளவு நற்பலன் அடைவார்கள் என்பது அவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர்கள் பக்தி அது என்பதனால் விருப்பத்தினால செய்வார்கள். ஆனால் அது பலனா என்றால் அது அவர்களை கேட்டால்தான் தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு போட சொல்லி யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. எனக்கு அதை பத்தி அவ்வளவா சரியா தெரியாது. ஆனா இப்படி ஒன்று நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இவர்கள் யாரையும் திருத்த மாட்டார்கள், யாருடைய ஒரு விஷயத்தையும் தலையிட மாட்டார்கள். அதாவது பணம் கொடுக்காத ஒரு உணவகம் மாதிரி இது செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதே போல் இரண்டாவது, இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த அன்னதானத்துக்காக அறக்கட்டளை வைத்திருப்பார்கள். வாரத்தில் ஒரு முறை ஒரு பதியங்களை படித்து விட்டோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது படிக்க சொல்லி கற்பித்து கொடுப்பார்கள். வேற ஒன்றும் அங்க யாருடைய தவறும் திருத்த மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு சத்சங்கம் மாதிரி நடத்தி அவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பார்கள். இது பலனா என்றால் அந்த இடத்தில் அந்த ஒரு நொடி பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு பசி ஆறும். ஆனால் அது உண்மையிலேயே நிரந்தர பலனா என்றால் இல்லை, அதுவும் இல்லை. அப்போ 3வது இன்னொரு அன்னதானம் என்னவென்றால், அதாவது ஒரு கொள்கை இருக்கும். அதாவது இவர்கள் மட்டும் கடைபிடிப்பார்கள் கொள்கையை, வேறு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், எதுவுமே பண்ண மாட்டார்கள். அந்த மடம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மடத்துல வர பணத்தை அப்படியே அன்னதானம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்ட்ட வர காசு எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதை வாங்கலாமா வேண்டாமா, அதுல என்ன தீவினை இருக்கும் என்று எல்லாம் எதுவுமே தெரியாது. இத ஒரு குழுவாக அமைத்தும் செயல்படுவார்கள், அல்லது போய் எல்லா இடத்துலையும் போய் ஒரு தொகையை வாங்கி கொண்டு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது பலனா என்றால் பலன் இல்லை. அப்போ
பலனுடைய அன்னதானம் என்பது என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பலனுடைய அன்னதானம் என்பது ஏற்கனவே சொன்னது போல் நோக்கம் என்ன, ஏன் அன்னதானம் கொடுக்கிறோம்? அப்போ தன் உடலை ஆய்வு நிலைக்கு உட்படுத்த வேண்டும். சொர்க்கவாசல் திறந்திருக்க வேண்டும், தனக்குள் சொர்க்கவாசல் திறந்திருக்க வேண்டும். அப்போ தன்னுடைய உள்ளுறுப்புகளை தூய்மை செய்து கொண்டு தன் நோய்களை போகக்கூடிய கல்வி அறிவை கற்றுக்கொண்டு அதன் பிறகு சிறிது சிறிதாக கொடுக்கும் அன்னதானம் ஓரளவு தன் உடலுக்கு முதலில் நற்பலன் கிடைக்கும். இது குடும்பத்துக்கு நற்பலன் கிடைக்குமா என்பதான் கேட்டா அது கொஞ்சம் நீண்ட காலமா. அப்ப தான் ஒரு கல்வியை கத்துக்கொள்ளும் போது கொடுக்குற அன்னதானம் ஓரளவு நல்ல பலனை தரும் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.